ஸ்வீட் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இதுதாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. எங்கள் ஊரில் சமையல் மாஸ்டர் எல்லாமே இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக பொண்ணு வீட்டு கல்யாணத்தில் இந்த மாதிரி வாழை இலையில் காலையில் டிஃபனுக்கு கண்டிப்பாக செஞ்சு வச்சுருவாங்கங்க. என்னதான் இட்லி, பொங்கல், கேசரி, வடை இந்த மாதிரி எப்படி தான் வெரைட்டியாக எவ்வளோ பெரிய கல்யாணம் வச்சுருந்தாலும் இந்த உக்காரை ஸ்வீட் இல்லாமல் செட்டிநாடு கல்யாணமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த உக்காரை ஸ்வீட்டை நம்ம வீட்டில் ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கல்யாண வீட்டில் வைக்கிற அதே உக்காரை ஸ்வீட்டை மாறாத சுவையில் செஞ்சிடலாம் வாங்க. வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். இந்த உக்காரை ஸ்வீட்டுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பாசிப்பருப்பு இருந்தால் வீட்டில் போதுங்க. பாசிப்பருப்பு, வெல்லம், அப்படி வெல்லம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு கப், அதாவது எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு, சுத்தமான பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, கல் இல்லாததா. அதை எடுத்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, மணக்க வரும். இந்த மாதிரி பாசிப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை சுத்தமான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பாசிப்பருப்பு. இப்போ இதில் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு கரெக்டாக 2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யும் போது எப்பயுமே வந்து அளவுகள் ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் எந்த டம்ளரில் போட்டாலும் 1க்கு 2ன்ற கணக்கில் நீங்கள் தண்ணியை ஊற்றி கரெக்டாக வந்துட்டு குக்கரில் நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டுட்டு கரெக்டாக வந்து 3 விசில் வைங்க. 3 விசில் வச்சிங்கன்னாவே அதுவே போதுமானதாக இருக்கும். 3 விசில் கம்மியாக வச்சிங்கன்னா பருப்பு வந்து வேகாமல் இருக்கும். அதிகமாக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். கரெக்டாக 3 விசில் போதுமானது. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். அதாவது 1 கப் பாசிப்பருப்பு 2 கப் வெல்லமும் 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெல்லம் வந்து கரையட்டும். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வெல்லம் வந்து கரையட்டும். ஏன்னா வெல்லத்தில் எப்பயுமே வந்து அழுக்குகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி தான் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ்லேயே வந்து கம்மியாகவே சூட்டில் இந்த வெள்ளத்தை அப்படியே வச்சுருங்க. இந்த வெள்ளைப்பாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பாசிப்பருப்பு நமக்கு குழஞ்சி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு சுத்தமான நெய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் வந்து ரவா சேர்த்துக்கோங்க. ரவா சேர்த்து நல்லா வந்து இந்த நெய்யில் வறுத்து கொடுங்க. நெய்யில் வறுக்கும் போதே ரவா வந்து சீக்கிரத்திலே வந்து குக் ஆகிடுங்க. நம்ம வந்து உப்புமா செய்யும் போதே பாருங்கள் 2 நிமிஷத்தில் ரவா குக் ஆகிடும். அதே மாதிரி நெய்யில் வறுக்கும் போதே வந்து பாதி வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வேக வச்ச இந்த பாசிப்பருப்பை இதில் சேர்த்துற வேண்டிதான். பாசிப்பருப்போட ரவா சேர்க்கும் போது இன்னமும் வந்து சீக்கிரத்தில் குக் ஆயிருங்க. இதை நல்லா வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ஸ்வீட் செய்யும் போது ஒட்டாமல் வரும், அடிப்பிடிக்காமல் வரும். எந்த பாத்திரம் எடுத்தாலும் எந்த பேன் எடுத்திங்கனாலும் நல்லா கனமான பேனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் பரண்டு அழகாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாவது நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 15 முந்திரி பருப்பையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். ஸோ நெய்யோடு நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இல்லை வடிச்சிட்டு நீங்கள் வந்து முந்திரி பருப்புகளை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட பாருங்கள் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளைப்பாகை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே குக் ஆகிடுச்சு. மெயினாக வந்து குறிப்புங்க, வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் சூடோடு இருக்கணும். இதிலே நீங்கள் ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். இல்லை அதுக்கப்புறமும் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 சிட்டிகை மட்டும் ஸ்வீட்டுக்காக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ ஏற்கனவே பாசிப்பருப்பு ரவா எல்லாம் குக் ஆனதுனால சீக்கிரத்துலேயே வெந்துருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி விடலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நல்லா வந்து ஒரு சூப்பரான பக்குவத்தில் வருங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்கும். இன்னும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும். இதில் நமக்கு நெய்யும் வந்து ரொம்ப அதிக அளவு தேவை கிடையாது. ஆனால் நிறைய ஸ்வீட் கிடைக்குங்க. இப்போ முந்திரி பருப்பை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சிடலாம். வேக வச்சு மட்டும் வச்சுக்கணும் பாசிப்பருப்பு வேக வச்சுட்டிங்கன்னா அப்படியே வந்து கிளறி எடுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு ஸ்வீட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சேர்ந்தாப்பில் வரும் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு நெய் பத்தலைன்னா 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய் தேவைப்படுறவங்க மட்டும், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா பரண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் தான் நான் வந்து எப்போயுமே வந்து தேங்காய் பூ சேர்ப்பேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காய், அதாவது சின்ன மூடியாக இருந்தால் 1/2 மூடி தேங்காயே போதுமானதாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே லைட்டாக வந்து வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த ஸ்வீட்டில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதுனா ரவா சேர்க்கும் போதே நீங்கள் வந்து இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக சேர்த்தா ரொம்ப மனமாக இருக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் பூவை கடைசியாக சேர்க்குறேன். இப்போ தேங்காய் பூவை நம்ம வதக்கி இதில் சேர்க்கறதுனால எதுவுமே வந்து கெட்டு போகாதுங்க. கைப்படாமல் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த உக்காரை ஸ்வீட் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.
இப்போ நம்ம ஹல்வா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த உட்காரை ஸ்வீட்டுக்கு ஈடுனே எதுவுமே கிடையாதுங்க. செஞ்ச உடனே அவ்வளோ ஸ்வீட்டும் காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து உட்காரை வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணால் இந்த ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உட்காரை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.